கிராமத்து பையனை கல்யாணம் பண்ண வேண்டாம் ஐடியா. ஆமா சார். உங்களுக்கே விருப்பம் இல்ல? ஆமா. இந்த ஏஜ்ல கூட பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அவன் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வழியா ஒரு மெசேஜை கன்வே பண்றான், நீ தான் விவரம் புரியாம இருக்க. உங்களுக்கு கிராமத்து பசங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லையா? சார் பிராக்டிகலாவே சுத்தமா செட் ஆகாது சார். நான் வந்து கிணத்துல குளிப்பன்றது எனக்கு தெரியும். அவங்களாம் வந்தா மேல இருந்து குதிச்சு காமிக்கிறது. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஓ, அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து திருவிழாவெல்லாம் பொண்ணு பார்க்குற இடமா மாத்துறாங்க. எனக்கு அந்த மாதிரி கேட்டது வந்து 10 years டிஃபரன்ஸ். என்ன குடும்பம் பார்த்தடா. சரி, தேனி மாவட்டத்தில் வந்து பிரபலமான நபர்கள் பாரதிதாசர். பாரதிதாசனா? ஐயோ, நிகழ்ச்சியை நிறுத்திங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு பக்கம் கிராமத்து பெண்கள் நகரத்துல செட்டில் ஆனவங்க, ஆனா ஊரோடு தொடர்பு இருக்கவங்க, நல்லது கெட்டது திருவிழா கொடைக்கு போறது எல்லா ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நகரத்து பெண்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பியா சீக்கிரம். நகரத்துல இவங்க இருக்காங்க, ஆனா சொந்த ஊர் கிராமம் தான். நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு வராங்க, கோயில் திருவிழாக்கு ஏதோ ஒருக்கெல்லாம் வராங்க. ஆனா இப்படி ஊருக்கு நகரத்துல இருந்து வரக்கூடிய இவர்கள் காட்டுகிற பந்தா என்ன? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு. போட்டோ ஸ்னாப் எடுக்காங்க, நிறைய போட்டோ எடுக்கிறாங்களா? நடந்தா போட்டோ, சாப்பிட்டா போட்டோ. இங்க காலேஜ் படிக்கிற பசங்க கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க சார். ஆனா ஊர்ல வந்தா சொந்தக்கார பசங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஊர்ல வந்து சொந்தக்கார பசங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உறவுக்கார பசங்க கிட்ட ஊருக்கு போறப்ப பேசுறதுல ஒரு தயக்கம் காட்டுறீங்க. கூட்டிட்டு வரும்போதே சொல்றது என்னன்னா ரொம்ப லிமிட்டா பழகுங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. ரொம்ப வெகுளியா பழகிடாதீங்க, நாளை பின்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வராங்க. ஒண்ணும் தெரியாத குழந்தை என் வீட்டு பொண்ணு அந்த பையன் கிட்ட பேசுறான்னு யாராவது பாட்டியோ இல்ல சித்தியோ வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும். கிராமத்துல ஒருவேளை அதை புறம் பேசிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. இப்ப எங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப மாமா பசங்க அத்தை பசங்க அப்படின்னு நான் ஊருக்கு போய் பார்க்க போறேன் அப்படின்னா சிறகாடி போனாங்க. சரி, அது நாளை பின்ன வந்து லவ் ஆயிடுச்சுன்னா முடியாது அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியாது அவங்க கிட்ட. அதனால ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்லயே மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. பெரியவங்க நம்ம வீம்புக்காக சின்னஞ்சரிசிகளை பிரிச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. கிராமத்து பையனை கல்யாணம் பண்ண வேண்டாம் ஐடியா. ஒருவேளை லவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பிள்ளை டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா சார். அம்மா அப்பா அதை தாண்டி வேற என்ன காரணங்கள் சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஊருக்கு வந்தா திடீர்னு எங்க கிட்ட பேசுறது இல்ல, ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கம்ஃபர்ட்னஸ்னால தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலேஜ் போறோம், தினமும் பேசுறோம், பாக்குறோம். எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? ஐ லைக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வருஷத்துல ஒரு தடவை நமக்கு ஊருக்கு போறதுனால நம்ம அவங்கள வந்துட்டு சின்ன வயசுல பாத்திருப்போம். ஒரு 4-5 வருஷம், ஏன்னா ஒரு வருஷம் அவங்க வந்திருப்பாங்க, ஒரு வருஷம் நம்ம வந்திருப்போம், அந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் பார்க்கும்போது கேப் இருக்கும் இல்லையா? இது ஒரு யதார்த்தமானதுதான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கதான் சார் செய்யும். இங்க இருக்கிற பசங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து அந்த பசங்க மேல நம்பிக்கை இல்லையோன்னு எனக்கு தோணுது. சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். இப்ப இருக்கிற யாருமே வந்துட்டு ஐயோ இவங்களை நம்பலாமா இவங்களை நம்ப வேண்டாமா அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்களோட கட் ஃபீலிங்கே சொல்லும். அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஆனா அது பசங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கு சார். பேசுறதுக்கு வந்து தயக்கம் இருக்கதான் செய்யும். பேச மாட்டேன்றீங்க ஜி. இப்ப நார்மலாவே நான் அந்த மாதிரி தான் நடப்பேன். இங்க அங்கேயும் நான் அதே மாதிரி தான் நடக்கிறேன். அது அவங்க பார்வைக்கு பந்தாவா தெரியுது. சோ அவங்க கிட்ட நான் இப்படி பேசினாலே நான் பந்தாவா பேசுறேன். ஹே ஹாய், இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. நான் நார்மலா பேசினாலே அவங்க இவ ரொம்ப இது பண்ணி சீன் போட்டு பேசுறா அப்படின்னு அவங்க நினைச்சிடறாங்களே தான் நாங்க அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. பயப்படுறீங்கல்ல. இப்ப நீங்க ஊருக்கு போறீங்க, உங்க கசின்ஸ் யாரையா பாக்குறீங்க, நீங்க போய் பேச போனாலும் அந்த பசங்க எப்படி கொஞ்சம் விலகி போறாங்க அல்லது ஓடி போயிடுறாங்க? ரொம்ப ஒரு மாதிரி ஷையா கூச்சப்பட்டு பேசவே மாட்டாங்க. அவங்கள ஒதுக்கிடுவாங்க, அவங்களே ஒதுக்கிப்பாங்க. ஆனா இப்ப எங்களை ப்ளேம் பண்றாங்க சார். மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஹாய் பாய் அவ்வளவுதான், அப்படியே அந்த இடத்த விட்டு மழுப்பிட்டு போயிடுவாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்லயே இருக்க மாட்டாங்க. காலையில வீட்டை விட்டு போறவன் நைட் சீரியல் முடிஞ்ச உடனே தான் வீட்டுக்கே வரணும். அத்தை பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன அத்தை பொண்ணுலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. அதனால நம்மளும் ஒரு ஊர்ல இருந்து விசேஷத்துக்கு மாட்டாங்க, நம்ம கண்ணிலே பட மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. காலையில கட்டி வெள்ளையும் சொல்லிமா வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. வேற என்ன பந்தா பண்ணுகிறார்கள் ஊருக்கு வரும்போது, கிராமத்துக்கு வரும்போது? சார் அவங்க மோஸ்ட்லி வந்து திருவிழாக்கு வந்தாவே நல விசாரிக்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. ஏண்டா இங்க வந்து நான் சாய் சந்த பாக்குறமே, இந்த மண்ணை மாத்திரமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா திருவிழால வந்து பந்தி பரிமாறுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யறது இல்ல. அதனால அவங்க அப்பாற்பட்டவங்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால நாமளும் பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கீங்க. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கட்டும் தெரியாம 2 பேரும். சார் அங்க இருக்க பழக்க வழக்கம்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா நாங்க எப்பயாவது ஒரு திருவிழா அந்த மாதிரி தான் நாங்க போறோம். சோ அது வந்து அங்க என்ன பண்ணுவாங்க, பந்தி பரிமாறது கூட அவங்களோட முறை வேற மாதிரி இருக்கும். இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க. அவங்க சாப்பாடு வைக்கிற முறையும் வேற மாதிரி இருக்கும். சோ நம்ம இங்க இருந்து போறப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்த
டக்குன்னு நம்மளால கத்துக்க முடியாது. தப்பா பண்ணாலும் அங்க மரியாதை குறைவா அவங்க நடத்திடுவாங்க. பதில பாக்கெட்லயே வச்சுட்டு அலையுது பாரு ஆனா வேலையை மட்டும் பார்க்க மாட்டேங்குது. வைக்கலான்னு போவோம் சார். ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ இதுக்கு போய் சும்மாவே உட்காரலான்னு ஒரு மாதிரி மட்டம் தட்டிடுவாங்க. அதனால எங்களுக்கு ஏன் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு தோணிடும். நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் பின்னாடி நினைச்சுக்கணும் போட்டோஸ் மட்டும் எடுக்கிற மாதிரியும் ஏற்கனவே இந்த கிராமத்துல இருந்து நிற்குவாங்க. ஆனா அது வெளியில போயிட்டு வந்துட்டு திருமணம் வரட்டிக்கு அவுட்டர்ல இருந்து வந்தவங்க மாதிரியே பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. நம்ம வந்து வெளியூர்ல இருந்து வந்தது ஊருக்கு வந்தோம்னா நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், நான் வந்து படிச்சிருக்கேன், அது பண்ணி அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து நமக்குள்ள தானா வருது சார். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். சார் இன்னொன்னு ஏதாவது வேலை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது இனிஷியேட் பண்ணனா உடனே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இது ஒரு lead. கல்யாணம் பண்ணிக்கோ. எப்பமா கல்யாணம் சேர போட போறேன்? 1 வருஷத்துக்கு. யார் இந்த பொண்ணு? நல்லா இருக்கே, பொறுப்பா இருக்கே. தம்பி இது ஒரு சிக்கல் இருக்குப்பா. அது வந்து நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப நம்ம பையன் வந்து நல்லா பாத்துக்கிறோம் இந்த பொண்ணு. தம்பி நீ என்னடா கிளைமாக்ஸாவே பேசுற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அவங்க சொல்றாங்க அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மா நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுற விஷயம் எது? இப்ப இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமலா வந்து நம்மளோட வேலையை கொஞ்சம் குறைச்சிரும். அதான் எனக்கு வேணான்னு தான் சொல்றாப்ல. நான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு மாராணி கணக்குல வாழ போறேன். வேற ஏன் ஊருக்கு போற? இதுக்கு தான் நான் ஊருக்கே போறது இல்ல. நம்ம வந்து நகரத்துல வாழ்ந்து வளர்ந்துட்டோம். அதாவது இப்ப நான் காலேஜ் படிக்கிறதுக்கு வந்தேன், அப்ப இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டேன். பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கிறதால திரும்ப அந்த ஊருக்கு போய் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து அது விருப்பப்படல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கே விருப்பம் இல்ல. ஆமா இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஓகே. திருவிழா டைம்ல தான் சார் நாங்க போறதே. அந்த திருவிழா டைம்ல திருவிழா நடக்குது, நிறைய பொம்பளை பிள்ளைங்க வந்து இருக்கும் ஊர்ல இருந்து. இப்ப போயிட்டு நம்ம பொண்ணு கேட்கலாம். என்ன சொல்றீங்க? அப்போ கேட்கும்போது அந்த ஊர் பெரியவங்க கிட்ட கேக்குறது. ஓ அந்த ஃபங்க்ஷன்ஸ வந்து திருவிழாவெல்லாம் பொண்ணு பார்க்குற இடமா மாத்துறாங்க. அப்படிதான் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி கேட்டது வந்து 10 years டிஃபரன்ஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? இப்ப நம்ம அடுத்து போவோம். நீங்க கிராமத்துக்கு போனா கல்யாண பேச்சு எழும்னு சொல்றீங்கல்ல. நீங்க நான் கிராமத்துக்கு போனேன், ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனேன், உங்களுக்கு அது மாதிரி அலைன்ஸ் வந்திருக்காங்க? ஆமாங்க, போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. என் அண்ணாவோட மேரேஜ் போகும்போது என்னோட கசின் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க டைரக்டா என்கிட்ட வந்து பேசல, பட் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அவங்க வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? இந்த மாதிரி என் தம்பி இருக்கிறான், பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி கேட்டாங்க. நேராவே கேட்டுட்டாங்க? நேராவே கேட்டாங்க. டா பாருமா, எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? அது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, எனக்கு இன்னும் கோல்ஸ் இருக்கு, நான் இன்னும் 2 வருஷம் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ். இப்ப என்ன அவசரம்? இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்பாட்ட பேசிக்கோங்க எதுனாலும் அந்த மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். பொண்ணுனா பொண்ணு கேட்க தான் செய்வாங்க, மாப்பிள்ளை மாப்பிள்ளை கேட்க தான் செய்வாங்க. நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஃப்ரெண்டாவே இருக்கலாம். உங்களுக்கு இந்த கல்யாண அழுத்தம் பெருழுத்தமா இருக்கு. இந்த கல்யாண அழுத்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சும்மா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பார்ட்டி பண்ண போறப்ப என்ன அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப அங்கெல்லாம் அழுத்தம் இல்ல. கிராமத்துக்கு போறப்ப என்னப்பா கல்யாண வயசுல இருக்க பொண்ணு அப்படின்னு கேட்டா பதட்டம் வந்துருதுன்னா பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? உங்களுக்கு கிராமத்து பசங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லையா? இல்ல சார், ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் சார். நம்ம இங்க வந்து படிச்சுட்டு இங்க வேலை பாக்குறோம், அப்புறம் நிம்மதியா எனக்குன்னு ஒரு கார் ஃபிளாட்னு செட்டில் ஆயிடுவேன். அங்க போனா நம்ம வந்து ஃபேமிலி பாக்குற மாதிரி தான் போகும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் வந்து வேலைக்கு போகணும், இன்னும் நிறைய லைஃப்ல பண்ணணும், நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிறேன். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. என்னோட பெர்ஸ்பெக்டிவும் அவங்களோட இதுவுமே ஒத்து வராது. சிம்பிள். உங்கள் விருப்ப தேர்வுகளுக்கு ஒரு கிராமத்து பையனை கல்யாணம் பண்ண முடியாது, அதனால வேண்டாம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. உங்களுக்கு கிராமத்து பையனா முறை பையனா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிற பையன் தான் சார் வேணும். நான் எவ்வளவு படிச்சிருக்கணும் அந்த மாதிரி படிச்சிருக்க பையன், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். என்னோட ஒர்க் மாதிரியே பண்ற பையன் தான் வேணும். அதனால வில்லேஜ்ல இருக்கிற பசங்க வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல. உதாரணம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. நமக்கு பிடிச்ச வேலை பாக்குறோம், அடுத்தடுத்து என்ன படிக்கணுங்கிறதே பாக்குறோம். ஆனா திரும்பி கிராமத்து பசங்கன்னு போறப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ வீட்லயே தான் இருக்கணும், சமைக்கணும், அந்த மாதிரிலாம் மாதிரி. உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியும். ஓகே, ஏன் கிராமத்து பையனையோ இல்ல கிராமத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க விரும்பல? ஏன்னா நாங்க வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணும்போது ஒரு பார்ட்னர் இல்லாம ஒரு பார்ட்னர்ஷிப் பாக்குறோம். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இப்போ என்னோட ட்ரீம் இருக்குன்னா, என்னோட கோல் இருக்குன்னா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பழகணும், அதே சமயத்துல அதை வந்துட்டு ஏத்துக்க பழகணும். இல்ல ஒரு வில்லேஜ் பையன் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். பிகாஸ் இங்க வந்துட்டு நம்ம சிட்டில படிக்கும்போது நிறைய பேரோட நம்ம பழகுறோம், நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியுது. அந்த பிராட் மைண்ட் அளவுக்கு அவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. புரிஞ்சதா? கிராமத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்ன்றதுக்காக தான் நம்ம சிட்டிக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கோம். மறுபடியும் மேரேஜ் அதே கிராமத்துக்கு போகணும் அப்படின்றப்ப கொஞ்சம் யோசிக்கணும். யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. சிட்டில வேலை பாக்குறான் கிராமத்து பையன், இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம். இப்போ நாங்க எப்படி சொல்றோம்னா கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்து அங்கேயே பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. பேசிக்கா நீங்க கிராமத்துல போய் இருந்து வாழ விரும்பல. அங்க போய் இருந்து உங்க பிரச்சனை கிராமத்து பையன் இல்ல கிராமம். கிராமம் சார் பிராக்டிகலாவே சுத்தமா செட் ஆகாது சார்.
ஏன்னா வந்து நம்ம வேற லைஃப் ஸ்டைல்ல வளர்ந்துருப்போம். ஆனா அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் இருக்காது, நீ இதை பண்ணக்கூடாது. பொம்பளைங்கிறவே அடுப்படியில உட்கார்ந்துகிட்டே புருஷனையும் சந்தோஷப்படுத்துறோம். இதுக்கு மேல ஏன் நீ வேலைக்கு போகணும், இந்த ட்ரெஸ் ஏன் நீ போடுற, இதுக்கு மேல ஏன் உனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சோ அது பிராக்டிகலாவே செட் ஆகாது வில்லேஜ் பாய்ஸ் கூட. இதெல்லாம் அவங்களுடைய புரிதலிலிருந்து அவர்கள் சொல்லுவது. ஆனா உங்களுடைய விளக்கம் என்ன இருக்கு? இல்ல அவங்க சொன்னாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. இங்க உள்ள பசங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்களா? குட் கொஸ்டின். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம் சார். ஆனா அங்க ஒரு ஃபேமிலின்னு ஆயிட்டா அங்கதான் அடாப்ட் ஆகணும், குடும்பம்னு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துரும் பொண்ணுங்களுக்கு. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். இங்க கேள்வி கேட்க முடிஞ்சவங்க அங்க ஏன் சார் கேள்வி கேட்க முடியாதுன்ற? அங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த காலம் முடிஞ்சிருச்சுமா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஜாயின்ட் ஃபேமிலி காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே தனித்தனியா தான் இருக்காங்க. அங்கேயுமே ஊர்ல அண்ணன் தம்பி எல்லாமே தனித்தனி வீடு தான் இருக்காங்க. சோ என் ஒப்பீனியன் படி வில்லேஜ் பாய்ஸ் கூட செட் ஆகாது. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப்பாவே யோசிக்கிறீங்க. நான் கசின், அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, முறை பொண்ணு, ஏதோ ஒண்ணு நட்பா சாதாரணமா பேசுங்களேன். மனசு விட்டு பேசு. அவங்க திருவிழாக்கு வரது ஒரு 3 நாள் இருக்கும். சரி, 3 நாள் நம்ம மட்டும் பழகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு நம்ம இப்போ மெசேஜ் பண்றோம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மாசம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? உனக்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் டார்லிங். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்க போறோம். திருப்பி இதே மாதிரி அடுத்த வருஷம் நம்ம கிட்ட பேசுவாங்களா, அந்த நட்போட இருப்பாங்களான்ற ஒரு எண்ணம் கூட நமக்குள்ள தோணும். உங்களுக்கு என்ன தயக்கம்? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆக்சுவலா எனக்கு ஊர் பிடிக்குது. உங்களை உங்களோட பழக விடாம தடுக்கிறது என்ன சொல்ல போனா, இதுக்கு தான் நான் ஊருக்கே போறது இல்ல. பேரண்ட்ஸோட மைண்ட் செட் சார். உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னு ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து என் மாமா பையன்ட்ட போய் பேசினாலே அவங்க வந்து அத ஒரு ராங்கான இன்டென்ஷன்ல தான் எடுத்துக்கிறாங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு கணக்கு போட்டுறாங்க. எனக்கே பிடிச்சிருக்கு போல அந்த மாதிரி அவங்களே ஒரு இது வச்சுக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு. ஆஹா, அண்ணன் பண்ணிருக்கே கட்டிப்பலாமே அப்படின்னு. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனா பேசி முடிச்சிர வேண்டியது. ரிலேட்டிவ்ஸ் தான் சார். எனக்கு 2 மாமா இருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட பேசுறதும் கம்ஃபர்ட் ஜோன் டிஃபர் ஆகும். ஆனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதுக்குள்ள சேர்த்து வச்சு கல்யாணம் வரைக்கும் பேசிடுவாங்க. இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க எவனுமே கிடையாது. நம்ம அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். அப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருப்போம். அதுக்குள்ள அவங்க அப்படி ஒரு டெஃபினிஷன் கொண்டு வந்து கன்க்ளூஷனுக்கே கொண்டு வந்துருவாங்க. நாளைக்கு வணக்கம் என் அண்ணா ஆண்டி அப்பமாக ஆவடைய படுக்கும் நிச்சயம் முடி. அதாவது நீங்க உங்க முறை பையனோட அந்த முறையில இருக்க ஒரு பையன்ட்ட பேசினாலே இந்த மேரேஜ் கால்குலேஷனோட தான் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நீங்க ஊருக்கு போறீங்க, அவங்க அங்க இருக்காங்க. சரி, மாமா பையன் இருக்கான், கசின் இருக்கான், நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பான் அப்படின்னு நம்மள நினைச்சிட்டு போறோம். ஆனா இந்த பசங்க கிராமத்துல இருக்கிறவங்க என்னென்னலாம் அலட்டல் பண்றாங்க. பல இருக்குதே, எதை சொல்றது? ஆடு எல்லாம் வளர்ப்பாங்க. நமக்கு அதை பத்தி தெரியாது. அது முட்டுமா இல்ல எல்லாம் தெரியாது. நம்ம போகும்போது வேணும்னே அதை கயிறு கழட்டி விட்டுருவாங்க. நியாயமா நியாயமா? இந்த முட்டை வரும்போது என்ன நீனு அப்படின்ற மாதிரி. ஓ, இதெல்லாம் பண்றானுங்களா? வீட்ல வந்துட்டு நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தான் பேசுவோம், பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழ் பேசுவோம்ல, அதனால ரெண்டும் கலந்துடும். I don't know how to தமிழே வரலையே. அங்க போய் அதுல ஏதாச்சும் ஒரு வார்த்தை தெரியாம வந்துடும். அந்த வார்த்தையை நைட் வரைக்கும் சொல்லி 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 காமிச்சு கலாய்ப்பாங்க. நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். சென்னையில பேசுற மாதிரி அங்க பேசும்போது அதை நாள் ஃபுல்லா இமிடேட் பண்ணி காமிச்சு நம்மள வெறுப்பேத்துவாங்க. ஓ, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணி பண்ணி காட்டுவாங்க சார். பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. இந்த ஸ்விம்மிங், அந்த கிணத்துல குதிக்கிறது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு இது நான் வீரமா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அதை அவங்க பண்ணி காட்டி நம்ம அதை பார்க்கணும். எனக்கு கடப்பால் நீச்சல் தெரியும், சொரக்குடிக்கு நீச்சல் தெரியும். இப்போ வந்து நான் வந்து ஊர்ல இருந்து அவங்களாம் வந்தா நான் வந்து கிணத்துல குளிப்பண்றது எனக்கு தெரியும். அவங்களாம் வந்தா மேலே இருந்து குதிச்சு காமிக்கிறது அதெல்லாம் இவங்க வந்தாதான் சார் பண்ண முடியும். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அப்புறம் வந்து அந்த கிராமத்திலேயே அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி ஒரு மாதிரி சீன் போடுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய திருவிழானா நாங்க தான்டா கெத்து, நாங்க தான் பாட்டை போட்டு ஜாலியா. கோவில் பாட்டு போட மாட்டாங்க சார். ஜாலியா நிறைய சினிமா பாட்டா போட்டு ஜாலியா கெத்தா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்க ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். இப்போ வெளியே பேசி ஏதாவது ஃபேமிலியா வெளியே போறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது பே பண்ணா அவங்க தான் முன்ன பே பண்ணுவாங்க சார். நான் தரேன் சில்லற, நீ வாங்கிட்டு போ. ஓகே மாமா, வாங்கிக்க. நானும் ஏர்ன் பண்றேன், மேபி நானும் பே பண்ணலாம், என்னால முடியும். பட் விட மாட்டாங்க, அவங்க தான் பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது ஓகே இல்லையா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். உங்க முறை பையன் உங்களுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுத்துருக்காரா? ஏதாவது இருக்கும், ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாப்ல. அதுல மறக்க முடியாதது என்ன? ஒரு பாக்கெட். சின்ன வயசுல வந்து நான் அவங்கள அவ்வளவா பார்த்து வளரல. ஆக்சுவலா என்னோட அம்மா வந்து அங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. தாத்தா பாட்டிலாம் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த டைம்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சின்ன கிஃப்ட் பண்ணது வந்து அதான் ஒரு சிப்ஸ் பாக்கெட். அதை மறக்க முடியல. 10 ரூபா இருக்கும். காசி நாங்க பிரிச்சு, காசி மனுஷனுக்கு குழந்தாங்க பிரிச்சு. அதுக்கப்புறமும் இந்த ஏஜ்ல கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரும்போது அதே
பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அவன் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வழியா ஒரு மெசேஜை கன்வே பண்றான், நீ தான் விவரம் புரியாம இருக்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? முதல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யாரெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிவகங்கை மாவட்டம். ஓ, முதல்ல சிவகங்கை எங்க இருக்குன்னு தெரியுமா? திருநெல்வேலி அந்த அதுக்கு மேல இருக்கு. திருநெல்வேலி மேல இருக்கு. சிவகங்கை வந்து சிவகாசி பக்கத்துல இருக்கலாம். இருக்கலாம், சிவகாசி பக்கத்துல இருக்கலாம். என்னதுனால அது சிவகாசி பக்கத்துல இருக்கலாம் நீங்க அனுமானிக்கிறீங்க? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டியும் திட்டுவேன். சொல்லிடு ராஜா. பேர்ல வந்து இப்ப திருநெல்வேலி, திருச்சி. திருநெல்வேலி, திருச்சி. திருநெல்வேலியும் திருச்சியும் பக்கத்துல இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். திருநெல்வேலி, திருச்சி, சிவகாசி, சிவகங்கை. வாவ். சரி, மன்னார்குடி எங்க இருக்கு? மன்னார்குடி மனமனக்கு அதுக்கு அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். சொல்லிரவா? சொல்லுங்க. மதுரை. எனக்கு இந்த புண்டை பிடிச்ச, நான் ரூல மீற மாட்டேங்கிறாப்ல. மன்னார்குடி மதுரைக்கு பக்கத்துல. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஜியோகிராஃபில கொஞ்சம் வீக். கொஞ்சம் வீக் இல்ல, உனக்கு ஜியோகிராஃபியே தெரியாதுமா. சரி, தேனி மாவட்டத்துல வந்த பிரபலமான நபர்கள். பாரதிதாசன். பாரதிதாசனா? ஐயோ ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நிகழ்ச்சியை நிறுத்திங்க. ஏமா யாரா அது? பாரதி ராஜா. யார்? நீ தான் சொல்லியா? ராஜா. வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியான கனல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.